அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் சவுந்தரபாண்டியன் காவல்துறையினர் தாக்கியதால் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு வலது பக்க தோள்பட்டை, முழங்கை, முட்டி மற்றும் மணிக்கட்டில் கடுமையான காயம் ஏற்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழ் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கதிரவன் கோவை மாநகர் காவல் ஆணையர் அவர்களை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்திருந்தார். இதன் பெயரில் கோவை மாநகர வடக்கு துணை ஆணையர் தேவநாதன் அவர்கள் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கதிரவன் கூறுகையில், ஒரு சில காவல் அதிகாரிகள் செய்யும் தவறு ஒட்டுமொத்த அரசாங்கத்திற்கு அவப்பெயரை உண்டாக்குகிறது. இதனை கட்டுப்படுத்த மேலதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். மேலும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் அவர்கள் அளித்த புகார் மனுவின் மீது காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் மீது தகுந்த விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாக கூறினார். எங்களது கோவை மாவட்டத்தினுடைய சவுந்தரபாண்டியன் மீது ரத்தினபுரி காவல் நிலையம் ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர்கள் கடந்த 3 மாதத்திற்கு முன்னால் சாதாரண விஷயமாக போய் சென்றதற்கு அவரை அடித்து காயப்படுத்தி அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அதற்கு பின்னால் காவல்துறையிடம் புகார் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சவுந்தரபாண்டியன் மீது யாரும் புகார் அளிக்கவில்லை. சவுந்தரபாண்டியன் மீது அவர் மேல பெரிய கிரிமினல் குற்றவாளி இல்லை. அவர் மேல எந்த வழக்கும் இல்லை. எங்க மாவட்டத்துடைய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் இதுக்கு ஏற்கனவே கமிஷன் பெட்டிஷன் கொடுத்து அதே போலீஸ் யாரு குற்றச்சாட்டு சொல்றோமோ அவரை விசாரித்து இதுவரை எந்தவித சரியான பதிலும் இல்லாதனால் நான் இன்றைய தினம் கமிஷனரை பார்க்க வந்திருக்கிறேன். இன்று கமிஷனர் விடுமுறை என்று சொன்னார்கள். ஆனால் டிசி நார்த்தை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இன்னும் 2 மணி நேரத்தில் வந்து விடுவார்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவரை பார்த்து, அதாவது சட்டம் ஒழுங்கு என்பது காவல்துறை பாதுகாக்க வேண்டியது கடமை. ஒருவனை விசாரிக்க வேண்டும் என்றாலும் சட்டப்படிதான் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது நம்ம இந்திய சட்டத்தினுடைய கடமை. ஆனால் இவர்கள் தன்னுடைய இஷ்டத்திற்கு அந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த காக்கி சட்டை போட்டவுடன் தன்னுடைய இஷ்டத்திற்கு நடப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வன்மையாக கண்டிக்கிறது. காவல்துறை உயர் அதிகாரிகள் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் இது மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்ததற்கு சமமாகும். மக்கள் அதற்கு வருங்காலத்திலே வேட்டு வைப்பார்கள் என்பதும் உண்மையான நிலைமை. யாராக இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும். ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி நான் கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதை ஏசி ஆஃபீஸ்க்கு இப்போ ஒரு போன செவ்வாய்க்கிழமை 24/6 கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் ஒண்ணுமே பேசல. அவரு இன்னொரு எஸ்எஸ்ஐ தான் பேசினாரு. பேசும்போது இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை, வாங்க பேசிக்கலாம் அப்படின்னாரு. அப்போ நாங்க அட்வொகேட்டா சொன்னோம், இது எங்களுக்கு எஃப்ஐஆர் எனக்கு அடிச்சு கையில இந்த கை முன்னாடி மாதிரி நார்மலா தூக்க முடியாது. அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே வச்சிருக்கேன். பெட்டிஷன்ல அவங்க மேல எஃப்ஐஆர் போடும், டிபார்ட்மெண்ட் என்கொயரி நடத்தணும், கிரிமினல் கேஸ் நடத்தணும். இது 2 தான் எங்களுடைய. இல்லாட்டி நாங்க கேட்போம், இல்லாட்டி அதுக்கு தெரிந்து நாங்க பண்ண வைப்போம். பண்ண வைக்க முடியும். தென் மாவட்டம் மூலம் பண்ண வைக்க முடியும், ஒரே நாள்ல பண்ண வைக்க முடியும்.